நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ பயங்கர ஆக்ரோஷத்தோட அடியை பைரவி உன் ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன் அப்படின்றமா சொல்லி இப்போ பைரவி கூட போயினா இப்போ நாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல போயினா ஏற்கனவே பைரவி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இலக்கியாவுக்கு இப்போ ஆதாரம் கிடைச்சிருச்சு. பைரவி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததா அடி விழுது பாருங்க. பைரவியே அப்படியே ஓட ஓட போயினா அடிக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல போயினா நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முதல்ல போயினா உன்னை அடிச்சே கொல்லணும். அதுதான் போயினா எனக்கு எனக்கு இருக்கிற கோவம். பட் இருந்தாலும் என்னால அத செய்ய முடியாது. அதே மாதிரி நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து பரிகாரம் போயினா தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரிகாரமா? எனக்கு என்ன பரிகாரம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பைரவி திருத்துறதுன்னு முடிக்கிறது மட்டும் இல்லாம, இங்க பாரு பைரவி, உனக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இது ஒண்ணு மட்டும் இல்லாம முன்னாடியே போயினா என்கிட்ட பலது இருக்கு. அது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கோ. முதல்ல போயினா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும், அதாவது எனக்கும் கௌதமுக்கும் போயினா நீ இப்படிலாம் பண்றது, பிரிக்கிறது, அப்படி இப்படின்னு நினைக்கிறது இது எல்லாத்தையுமே முதல்ல விட்டுரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் நான் ஜானகி அத்தை கிட்ட காட்டினாலோ, இல்ல கௌதம் கிட்ட காட்டினாலோ, இல்ல இவங்க கிட்ட கார்த்திக் கிட்ட காட்டினாலோ, இல்ல பார்த்தீங்கன்னா என் மாமனார் வெங்கட்ராமன் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட காட்டினா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பி பேசவே கூடாது. இல்ல நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் நடுவுல சதி பண்ணுவேன். உங்க 2 பேரையும் பிரிப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட விஷயத்துலயும் நான் சம்மந்தப்படுவேன். அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்க, ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா எல்லாருக்குமே போயிடும். ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிரட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வார்ட் பாயோட வாக்குமூலம் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட வாக்குமூலம் இருக்கு. அடுத்ததா இந்த அஞ்சலி இப்படி எல்லாரோட வாக்குமூலம், அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா கிடைச்சிருக்க அந்த வீடியோ எவிடன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சு தான் அவ்வளோ பெரிய சம்பவமே இந்த இடத்துல இலக்கியா சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைரவி இலக்கியா இலக்கியா இப்படிலாம் பண்ணிடாத, என்ன பார்த்தீங்கன்னா விட்டுரு. நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே விட்டுறேன். நீ என்ன சொல்றியோ அதை கேட்கிறேன். நீ நில்லு நான் நிக்கிறேன். நான் உட்கார்றேன். ஓடு நான் ஓடுறேன். படு நான் படுக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடுத்ததா பைரவி பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைலாம் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வேலைக்காரி இல்ல. நீ தாம்மா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வீட்லாம் பார்த்தீங்கன்னா பெருக்குறது, கூட்டுறது, துடைக்கிறது, துவைக்கிறது இப்படி என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கோ எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகி ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருக்காங்க. அத்தை நீங்க இவ்வளோ நேரமா பார்த்தீங்கன்னா என்னையா குத்தம் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைரவியோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரேவதியோட விஷயத்துக்கு போறாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைரவி கிட்ட அந்த வீடியோவ காட்டும்போது, "அடி பைரவி இந்த வீடியோ கொஞ்சம் பாருடி அப்பதான் உனக்கு நல்லா புரியும்." அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி, பைரவி, சிந்தாமணி 3 பேரோட சுயரூபம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுக்கா அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோவ பார்த்து தான் இப்போ பைரவி ஷாக் ஆயிட்டு கடைசியில இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜானகிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது உழுந்து உழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்காளே, தூங்காம கூட வேலை செஞ்சுட்டு இருக்காளே, என்ன ஒரு இவ்வளோ பெரிய இவளுக்கு இது வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது இலக்கியாவ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, ஜானகி சொன்னாலே பைரவிக்கு இப்பலாம் கோவம் வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இலக்கியா பைரவிய அழகா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ரேவதியோட விஷயத்திலயும் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, சொல்லணும்னு நெனச்சாலும் சரி, அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, ரேவதி தான் அவங்களோட பையன். அதாவது உண்மையான கௌதமோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த பைரவிக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இலக்கியாவ திட்டக்கூடாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா ஜானகிய கூப்பிட்டு தனியா இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. "அத்த இங்க பாருங்க, நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. ஏற்கனவே என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ரேவதி அத்தை தூண்டவில்லை, ஒண்ணும் பண்ணல. ரேவதி அத்தை ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கோ, 20 வருஷத்துக்கோ இல்ல ரொம்ப நாள் வாழ போறது கிடையாது. இப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சு, கௌதம் பார்த்தீங்கன்னா அவங்கள அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அத்தை அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் கிடையாது அத்தை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் உங்களுக்கு குடுக்குற இது ஒரே ஆப்ஷன். இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நீங்களே கௌதம் கிட்ட ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்ல என்கிட்ட சொல்லி நான் சொன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியா ஜானகி கிட்ட சொல்றாங்க. நம்ம ஜானகியும் இதை யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா கௌதம பிரிக்கணும்னு நினைக்கல அப்படின்றது ஒண்ணு மட்டும் நம்ம ஜானகி புரிஞ்சுக்கிட்டா போதும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.